அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மர்சரா பிளாசம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சத்தான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சத்து மாவு வடை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தான ஃபுட் தான் சத்து மாவு. நம்ம யூஸ்வலாக சத்து மாவு கஞ்சி செஞ்சுருப்போம், உருண்டை பிடிச்சிருப்போம், கொழுக்கட்டை செஞ்சுருப்போம், அப்புறம் சத்து மாவு கஞ்சி கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம். அதை தாண்டி நம்ம சத்து மாவு வச்சு இந்த மாதிரி வெரைட்டியாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். சத்து மாவில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாமே ஜாஸ்தி இருக்குது. குழந்தைங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்டர் 6 months பேபிஸ்லேருந்து சத்து மாவில் கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் சத்து மாவில் கூழ் செஞ்சு கூட கொடுக்கலாம். சத்து மாவில் கார்போஹைட்ரேட், ஃபேட் குறைவாக இருக்கிறதுனால வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இதை டெய்லி சாப்பிட்லாம். வயசானவங்களும் டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் கஞ்சி மாதிரி செஞ்சு குடிக்கலாம். இது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபுட். ஸோ சத்து மாவில் நம்ம டெய்லி கஞ்சி, கூழ் இந்த மாதிரி ஏதாவது வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சத்து மாவு வச்சு எப்படி வடை செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். சத்து மாவு வடை செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். இந்த சத்து மாவு வீட்டில் ரெடி பண்ணது தான். எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் இந்த சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த சத்து மாவில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ராகி, கம்பு, சோளம், சம்பா கோதுமை, பார்லி, மக்காச்சோளம், சோயாபீன்ஸ், பச்சை பயிறு, ஜவ்வரிசி, பொட்டுக்கடலை, பச்சை வேர்க்கடலை, ரெட் ரைஸ், சிவப்பு அரிசி, முந்திரி, பாதாம், ஏலக்காய். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இந்த சத்து மாவு ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு வெங்காயம் நம்ம சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் துருவி எடுத்துக்கலாம். ஒரு 5 மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இது நம்ம மெது வடைக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரி இல்லாமல் மசால் வடைக்கு நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது சின்ன உருண்டையாக எடுத்து அதை நல்லா நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதையும் ரொம்ப மொத்தமாக போடாமல் தட்டையாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஸ்ட்ரென்த்தான சத்து மாவு வடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சத்து மாவில் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். அல்லாஹ் ஹாஃபிஸ்.